என்னால் ஒரு வேலையில் சரியாக கவனம் செலுத்தவே முடியல. நானும் எவ்வளவோ கவனம் செலுத்தி அந்த வேலையை செய்யலான்னு பார்க்குறேன். ஆனால் என்னால் முடியல அப்படின்னு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறையா இளைஞர்கள் வந்துட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. கவலைப்படாதீங்க, இந்த வீடியோவை கேளுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இனி நீங்கள் எது முக்கியம் எது முக்கியம் இல்லை அப்படின்றத நீங்கள் அழகாக பிரித்து பார்க்க கற்றுப்பீங்க. ஸோ அதற்கான ஒரு குட்டி கதையை தான் ஒரு 8 நிமிஷத்துக்குள்ளே நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறீங்க, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டங்குன்னு வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோவில் நம்ம அடிக்கடி போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். ஒருவேளை உங்களால் வந்துட்டு பெருசாக டைப் பண்ண முடியலன்னா நீங்கள் எம்எஸ்வின்னு வந்துட்டு போடலாம். அப்படி அதுவும் பண்ண முடியலன்னா ஒரே ஒரு ஹார்ட்டின் போட்டு போங்க. இவ்வளோ பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்றது நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன். ஒரு கிராமத்தில் ஒரு இளைஞன் இருக்கான். ரொம்ப நல்லவன் தாங்க, சுறுசுறுப்பாக எல்லா வேலையும் செய்வான். இப்போ எப்படின்னா, இந்த இளைஞன் தான் நீங்கன்னு எடுத்துக்கோங்க, சரிங்களா? நானுன்னு எடுத்துக்கிறேன், நீங்கன்னு எடுத்துக்கோங்க. யார் யாருக்கு அவங்களுடைய வேலையை சரியாக செய்ய முடியல, அவங்க வந்துட்டு இதுதான் முக்கியமான வேலைன்னு பிரித்து பார்க்க முடியல அப்படின்றவங்களுக்கு, சோம்பேறித்தனமாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் அந்த பையனை இமேஜ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது அந்த பையனுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு சுறுசுறுப்பாக இருக்கிறவன், யார் என்ன சொன்னாலும் வந்துட்டு டக்குன்னு அந்த வேலையை செஞ்சு கொடுக்கக்கூடியவன், நல்ல பையன்தான். ஒரு கட்டத்தில் அவனுக்கு, அதாவது 18 வயசு மேலே அவனுக்கு ஆகுதுங்க. அப்படி ஆகக்குள்ள அவன் ஒரு வேலை செய்கிறதுக்கு யோசிக்கிறான். ஏதாவது யாராவது வேலை வச்சாங்கன்னா, நான் ஏன் செய்யணும், நீங்கள் போய் செய்யுங்க, எனக்கு எதுக்கு வேலை வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறான். இப்படியே வந்துட்டு போயிட்டே இருக்குது. இவனும் படிப்பை முடிக்கிறான், காலேஜுக்கு போகிறான், காலேஜ் படிப்பையும் முடிச்சிடுறான். இதுக்கப்புறம் இவன் ஏதாவது ஒரு வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்யக்குள்ள அவனும் யோசிக்கிறான், நம்ம வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணலாமா, இல்லை வந்துட்டு வேலைக்கு போகலாமா, இல்லை நிறைய சம்பளம் வாங்கக்கூடிய வேலைக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அவனுக்கு எதுவுமே வந்துட்டு புலன்படலை. சரி, என்ன தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கக்குள்ள அவனுக்கு ஒரு ஐடியா வருது. சரி, ஓகே, நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம். ஏன்னா பிஸ்னஸ் தானே நம்மளை மிகப்பெரிய ஒரு பணக்காரனாக ஆக்கும். கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பின்னாடி நம்ம பெரிய பணக்காரனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்கிறான்னா, ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவை கொண்டு வந்து பிஸ்னஸ்க்கான முயற்சிகளை எடுக்கிறான். ஒரு நாள் நல்ல சுறுசுறுப்பாக சூப்பராக வந்துட்டு செய்கிறான். 2வது நாள் செய்கிறான், 3வது நாள் செய்கிறான். 4வது நாள்லேருந்து அவனால் பார்த்திங்கன்னா அந்த பிஸ்னஸில் ஃபோக்கஸ் பண்ண முடியல. இந்த பிஸ்னஸ் அடப்போ, இதை வேற பண்ணணுமா அப்படின்ற மாதிரி அவனுக்குள்ள ஒரு எண்ணம். சரி விட, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம். எதுக்கு இம்பார்ட்டன்ட் போடணும், எதுக்கு இம்பார்ட்டன்ட் போடக்கூடாது அப்படின்றத அவனால் பிரித்து பார்க்கவே முடியல. அதாவது முக்கியத்துவம் அப்படின்றது அவனால் கொடுக்க முடியல. இவனுடைய சோம்பேறித்தனத்தினால இவனுக்கு பண வரவு அப்படின்றது கம்மியாகுது. பணத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறான், மற்றவங்க கிட்ட கடன் வாங்குறான். இது போன்ற செயல்கள் அப்படின்றத தொடர்ந்து இவன் செஞ்சுக்கிட்டே இருக்கான். இவன் மேலே வந்துட்டு கொஞ்ச நெஞ்ச வச்சுருந்த மரியாதையும் இப்போ பார்த்தீங்கன்னா இவன் கடன் வாங்கி அந்த கடனை திரும்ப கொடுக்காததுனால அந்த மரியாதை எல்லாமே இவனை விட்டு போகுது. இப்படியே நாட்கள் போகுது, வருடங்கள் போகுது. இப்படி கடந்து போயிட்டு இருக்கக்குள்ள இவன் ஒரு இடத்துல தெளிவு கிடைக்குது. அதாவது நம்ம தப்பான வழியில் போயிட்டுருக்கோம், இனி நம்ம வந்துட்டு இந்த வழியில் போகக்கூடாது, இதை நம்ம சரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு குரு இருந்தால் நல்லாயிருக்கும், நமக்கு குரு ஒருத்தர் இருந்தார்னா நமக்கு நல்லதாக சொல்லி தருவார் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு குருகுலத்தை தேடி போகிறான். அந்த குருகுலத்துலேயும் இவன் போகிறான். அந்த குருவும் இவனை பார்க்குறாரு. இவன் சொல்லக்கூடிய விஷயங்களை அவர் புரிஞ்சுக்கிறாரு. புரிஞ்சுக்கிட்ட உடனே சரி, என்னுடைய சீடனா நான் ஏற்றுக்கிறேன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிறாரு. இப்போ இவனும் என்ன செய்கிறான்னா, அந்த குரு கூட வந்துட்டு அந்த குருகுலத்திலே தங்குறான். தங்கி அவனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் வந்துட்டு ஆல்ரெடி சொல்லிட்டான். இதுக்கப்புறம் அதற்கான வேலைகளை வந்துட்டு குரு பார்க்குறாரு. இப்போ முதல் நாள் குரு என்ன சொல்கிறாருன்னா, இங்கே இருக்கிற வேலைகள் எல்லாமே செய்ய அப்படின்றாரு. கரெக்டாக இவன் போய் எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு வந்துடுறான். மறுநாள் வந்துட்டு சமைக்க சொல்கிறாரு. சமைக்க தெரியாதுன்னு சொல்கிறான். சமைக்கிற வேலையும் வந்துட்டு சொல்லி கொடுக்குறாங்க. அதையும் கரெக்டாக வந்துட்டு கற்றுக்குறான். அதற்கு அடுத்தது இவனை வந்துட்டு வெளியில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. எல்லா வேலைகளும், காய்கறி வாங்கிட்டு வர்றதுலேருந்து, சமைக்கிறதுலேருந்து, குருகுலத்தை சுத்தம் பண்ணுறதுலேருந்து எல்லா வேலையும் வைக்கிறாங்க. இவன் எல்லா வேலையுமே கரெக்டாக வந்துட்டு செய்கிறான். அப்போ இவன் வந்துட்டு சோம்பேறி கிடையாது, வேலை செய்யாமல் ஏமாத்துறவன் கிடையாது. அப்போ இவனுக்குள்ளே வேற ஒரு விஷயம் இருக்குது, அதை தான் நம்ம மாற்றணும். அதாவது எல்லா வேலையும் செய்யக்கூடியவன் எந்த வேலையுமே செய்யாமல் இருக்கிறான் அப்படின்னா, அவன் தனியாக இருக்கக்குள்ள எந்த வேலையுமே செய்ய மாட்டேன்றான் அப்படின்னா, அப்போ தப்பு இவனுக்குள்ளே ஒரு சில லீடர்ஷிப்பில் இருக்குது. அதனால் அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குரு முடிவு பண்ணுறாருங்க. குரு என்ன பண்ணுறாருன்னா, டக்குனு இவனை வந்துட்டு ஒரு குளத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. குளத்துக்கு கூட்டிகிட்டு போன உடனே குருக்கிட்ட வந்துட்டு கேட்குறான், என்ன குரு நாங்கள் செய்யணும், தண்ணி எடுக்கணுமா, உங்களுக்கு தாகமாக இருக்கா, தண்ணி கொண்டு வரட்டா அப்படின்னு வந்து கேட்க, அப்போ குரு என்ன சொல்கிறாருன்னா, தண்ணிக்குள்ளே போய் நில்லு அப்படின்னு சொல்கிறாரு. தண்ணிக்குள்ளே நின்ன உடனே குருவும் வந்துட்டு கூடயே வந்து தண்ணியில் நிற்கிறாரு. தண்ணியில் நின்ன உடனே குரு என்ன செய்கிறாருன்னா, அந்த சீடனோட கழுத்தில் கையை வச்சு டக்குன்னு வந்து தண்ணியில் போட்டு அமுக்குறாரு.
தண்ணியில் போட்டு அமுக்கக்குள்ள அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே தள்ளுறாரு, பிடிக்கிறாரு. என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியல. தள்ளி விடுறாரு, கையெல்லாம் தள்ளுறாரு. கோவப்பட்டு வந்துட்டு குருவை கீழே வந்துட்டு தள்ளி விட பார்க்குறாரு. குரு ஆனால் அந்த இடத்துல இருந்து நவுந்துடுறாரு. இப்படியே ஒரு 5 நிமிஷம் போராட்டத்தில் கரெக்டாக குருவுக்கு தெரியும். ஏன்னா அவர் நிறையா பயிற்சி பெற்றவர். எந்த நேரத்தில் இவனுக்கு வந்துட்டு உடலுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் இதை பண்ணுறாரு. அப்போ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் டக்குன்னு வந்துட்டு மேலே இருந்து கையை எடுத்துடுறாரு. கையை எடுத்த உடனே வந்துட்டு பயங்கரமாக அவனுக்கு கோவம் வந்துடுது. நான் உங்ககிட்ட அதாவது குருகுலத்தில் போனால் எனக்கு அறிவுரை கிடைக்கும், நல்ல ஒரு அறிவு தெளிவு கிடைக்கணும்னு உங்கள்கிட்ட வந்தால் நீங்கள் என்னை சாவடிக்க பார்க்குறீங்களே அப்படின்னு சொல்லி குருவை வந்துட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறான். குரு அந்த இடத்துல அமைதியாக இருக்கார். இவன் திட்டுறதெல்லாம் திட்டி தீத்துறான். குருவை என்ன திட்ட முடியுமோ எல்லாத்தையுமே திட்டி திட்டுறான். குரு கொஞ்ச நேரம் கழிச்சு, கரெக்ட், நீ சொன்னது எல்லாமே வாஸ்தவம் தான், நீ திட்டி முடிச்சிட்டியா, இப்போ நான் பேசலாமா அப்படின்னு வந்து குரு கேட்குறாரு. நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, என்னை வந்து சாவடிக்கிறேன்னு சொல்ல போகிறீங்களா அப்படின்ற மாதிரி அவன் கோவத்தில் கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து ஒரு நிமிஷம் பொறுமையாக கேளுப்பா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. சரி சொல்லுங்கள், இதில் ஒரு பாடம் இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் சரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அவன் கேட்கக்குள்ள வந்துட்டு குரு என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நான் உன்னை தண்ணியில் போட்டு அமுக்கக்குள்ள நீ வந்துட்டு வேற எதை பற்றி யோசிச்ச? தான் உயிரை காப்பாற்றிக்கணும், இவரை தள்ளி விட்டாவது தான் உயிரை காப்பாற்றிக்கணும். ஏன்னா நான் தான் குரு, நான் சொல்கிற எல்லா வேலையும் செஞ்சேன். அப்படி இருக்கிற பட்சத்துலேயும் என்னை தள்ளி விட்டு என்னை காயப்படுத்திட்டாவது உன்னை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சேன். இது தவறு ஒன்றும் கிடையாது. நம்மளே ஒருத்தவங்க அழிக்க வராங்கன்னா அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யலாம், நம்ம சர்வே ஆகிறதுக்கு அப்படின்றத அவர் சொல்லிவிட்டு, அப்போ உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இதுதான் முக்கியம் அப்படின்றத நீ புரிஞ்சிக்கல. இதை முக்கியம்னு நீ புரிஞ்சிக்காமலேயே நீ என்ன செஞ்சிட்ருக்கன்னா, நீ வந்துட்டு எல்லா வேலைகளையும் செய்ய திறமையானவன் நீ, ஆனால் உனக்கு அது முக்கியம்னு தெரியாததுனால நீ வந்துட்டு சோம்பேறித்தனமாக ஒரு இடத்துல உட்காந்துருக்க. முதல்ல ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ. உனக்கு வந்துட்டு சோம்பேறித்தனம் வருது, இல்லை உன்னுடைய சிந்தனை ஒரு இடத்துல இல்லை அப்படின்னா நீ வந்துட்டு கவலைப்படணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ உனக்கு எது முக்கியம் அப்படின்றத நீ முடிவு செய். உனக்கு என்ன முக்கியம்? வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு என்ன முக்கியம்? பணம் முக்கியம். அதே போல் நமக்கு வந்துட்டு நல்ல பணம் சம்பாதிக்கிறதுக்கு நல்ல தொழில் முக்கியம். அந்த தொழிலை வந்துட்டு நம்ம முன்னேறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அயராத உழைப்பை போடணும். அப்போ அந்த உழைப்பெல்லாம் போட்டால் நமக்கானது நமக்கு கிடைக்கும். அப்போ நீ என்ன செய்யணும்? உனக்கு எது முக்கியம்? உழைப்பு தான் முக்கியம். அப்போ அந்த இதில் எப்படி உயிர் போகிற தருணத்தில் நீ வந்துட்டு வேறு எதையும் பொருட்படுத்தாமல் உன்னுடைய உயிர் மட்டும்தான் முக்கியம், குருவாவது ஒன்றாவது என்னுடைய உயிர் மட்டும்தான் முக்கியம்னு சொல்லி நீ வந்துட்டு என்னை தள்ளிவிடக்கூட பார்த்தியோ, அதே போல் உன்னுடைய தொழில் தான் முக்கியம், உன்னுடைய வேலை தான் முக்கியம் அப்படின்னு அந்த வேலையிலையும் தொழிலையும் நீ வந்துட்டு முன்னேறி போய்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உன்னாலையும் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி அந்த குரு அந்த இடத்துல முடிக்கிறாரு. இதை புரிஞ்சுக்கிட்ட சீடன், ஒருவேளை நீங்கள் என்னை கொண்டு இருந்தீங்கன்னா அப்படின்னு வந்து கேட்குறாரு. எனக்கு தெரியும் எந்த இடத்துல உனக்கு மூச்சு அதிகமாக திணற போகுது அப்படின்றது எனக்கு தெரியும். அது எனக்கு தெரிஞ்சதுனால தான் உனக்கு இந்த பயிற்சியை நான் கொடுத்தேன் நான் அப்படின்னு சொல்லி குரு அந்த இடத்துல ஒரு புன்னகையோடு முடிக்கிறாருங்க. இதே தான் நானும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ என்கிட்டயும் நானே சொல்லிக்கிறேன். நான் என்னென்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் எது முக்கியம் அப்படின்றத நம்ம வந்துட்டு யோசிக்க மாட்டேன்றோம். இப்போ இருக்கக்கூடிய அற்ப சந்தோஷத்துக்காக நம்மளுடைய வாழ்க்கை பின்னாடி சந்தோஷமாக இருக்கிறத நம்ம தொலைச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கஷ்டப்பட்டாலும் பின்னாடி நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா, அப்போ கண்டிப்பாக இப்போ நம்ம கஷ்டப்படுறதுல எந்தவித தயக்கமும் நம்ம காட்டக்கூடாது. அதனால் வாழ்க்கையில் முன்னேறணும்னா தயக்கம் காட்டாதீங்க, சோம்பேறித்தனம் காட்டாமல் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னோக்கி போய்கிட்டே இருங்க. உங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது வெற்றியில் தான் போய் முடியும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லிவிடுங்க. ஒருவேளை பெருசாக என்னால் டைப் பண்ண முடியாதுன்னா சின்னதாக எம்எஸ்வின்னு டைப் பண்ணுங்கள். அது கூட என்னால் டைப் பண்ண முடியாதுன்னா ஒரு ஹார்ட்டின் கொடுத்துருங்க, லைக் கொடுத்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நாளைக்கு இது போல் சூப்பரான ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவில் சந்திக்கலாம்.